Hi students, welcome back to our channel Toppers Education. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறப்பது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்மளுடைய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கொடுத்த பேட்டி என்ன, மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி எப்போது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்தலாம். ஸோ ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடறேன், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கொரோனா எஃபெக்ட்னால் ஊரடங்கு உத்தரவு, ஓகேங்களா, ஏப்ரல் 14 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊரடங்கு உத்தரவு இருக்குது. இதில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகளை தவிர மற்ற எல்லாமே மூடப்பட்டுள்ளது. அதே போல் பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய நலனே முக்கியம், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன்தான் முக்கியம், அவர்களுடைய உயிர் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டில் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 35 கோடி மாணவர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அது அமெரிக்க நாட்டின் மொத்த மக்கள் தொகையை விட நமது நாட்டில் உள்ள மாணவர்களுடைய மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 14 அன்னைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பது குறித்த முடிவு எடுப்பது தற்போதைய நிலை கடினமாக உள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்கலை, அப்போ இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வயம், ஓகேங்களா, ஸ்வயம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு இணையவழி வழிமுறைகளில் மூலம் மாணவர்களுக்கு தற்போது வகுப்புகள் நடைபெற்று வருகிறது, ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வயமில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு அவர் தெரிவித்த தகவல். ஸோ ஷார்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைய சூழலில் பள்ளி கல்லூரிகள் திறப்பது குறித்த முடிவு எடுப்பதில் சிரமமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார், ஓகேவா. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இந்த கொரோனா எஃபெக்ட்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவல், ஓகேங்களா, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டானது. அடுத்த கல்வியாண்டு, வரக்கூடிய கல்வியாண்டு 2020-21 கல்வியாண்டுக்கு உண்டான மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்புக்கு அந்த முப்பருவ பாடமுறையை ரத்து செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரைக்கும் இந்த ட்ரை செமஸ்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 9th அந்த ட்ரை செமஸ்டர் முப்பருவ பாடமுறை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரை செமஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா குவார்டர்லி வரைக்கும் ஒரு பாடப்புத்தகம் தருவாங்க, ஆஃபலிக்கு ஒரு பாடப்புத்தகம், அண்டு ஃபைனலாக ஆனுவல் எக்ஸாமுக்கு அது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு பாடப்புத்தகம் தருவாங்க. இப்போ தமிழ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 3 லெசன், செகண்ட் டேர்மில் 3 லெசன், அண்டு தேர்ட் டேர்மில் 3 லெசன். இந்த மாதிரி 3 புக்கு ஒரு பருவத்துக்கு ஒரு பாடப்புத்தகம் கொடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் 5th-க்கும் 8th-க்கும் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரதாக இருந்தது. இதில் டேர்ம் சிஸ்டம் இருந்ததுனால நிறைய குழப்பங்கள், நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால அரசு இந்த திட்டத்தை பொதுத் தேர்வு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஆண்டு 8ஆம் வகுப்புக்கு முப்பருவ பாடமுறை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே பாடப்புத்தகமாக வழங்குவதற்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அந்தந்த பள்ளிகளுக்கு அந்தந்த மாவட்ட வாரியாக தமிழ் இங்கிலீஷ் புக்கு ஃபுல் டேர்ம் புக்கு ரெடியாகி அனுப்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஃபுல் டேர்ம் புக்கு அனுப்பியாச்சு. அப்படி பார்க்கும்போது மற்ற பாடப்புத்தகங்களும் தயார் நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய கல்வியாண்டு 2020-21 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு வைப்பதற்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய கல்வியாண்டில் 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட கருத்தை தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8th பப்ளிக் எக்ஸாம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஆல் பாஸ் ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வைக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க, ஓகேவா.